அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் உங்கள் அப்துல். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க ஆஷிக் பேசுறேன். மாஷா அல்லாஹ். இப்போ 3வது வீடியோ தயார் பண்ணிட்டு இருந்தோம். சில பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால வீடியோஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ தயார் பண்ணிக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. ஏன்னா வேலை ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆமா. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு வீடியோஸ். ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப் என்னன்றத பார்த்தீங்கன்னா, அது வந்து மினாவுடைய கிளிப்பு. அந்த கிளிப்ல வந்து வெளிய இருந்து பார்த்தா மினா கூடாரங்கள் எல்லாமே தெரியும். என்னங்க ஆஷிக்? ஆமாங்க. ஏன்னா ஆமா. வெளிய இருந்து இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வெளிய ஏரியல் வியூவில் இருந்து பார்ப்பீங்க, ட்ரோன் வியூவில் இருந்து பார்ப்பீங்க. ஸோ கூடாரம் கூடாரமாக தெரியும். பட் உள்ளுக்குள்ளே ஒரு சாம்பிளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் உள்ளே கொஞ்சம் ஒரு vlog எடுத்துருக்குறோம். அது என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் மினா டென்ட்டை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து அரஃபாவுடைய டென்ட்டு. அந்த டென்ட்டை உள்ள இருந்து ஒரு வியூ. அதை நீங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். மினா டென்ட்டை விட அரஃபா டென்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னடா ஸ்டைலாக கண்ணாடி போட்டுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸ்டைல்லாம் இல்லைங்க. வெயிலுக்கு கண்ணாடி போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அரஃபாவுடைய இன்னர் டென்ட் வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அரஃபாவுடைய வெளியே, அதாவது அவுட்டர், அந்த கவரேஜை வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப அழகான மொமெண்ட் அது. ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். ஏன்னா அது கரெக்டாக அந்த சூரியன் வந்து மறையிற நேரம் அது. அரஃபாவுடைய தினம் வந்து முடியக்கூடிய தருணம். அரஃபா வந்து நம்ம 12 மணி உச்சியிலேருந்து சாயங்காலம் மகரிப் முடியிற வரைக்கும் நீங்கள் துவா செய்யலாம். அதில் குறிப்பாக அதுலேயும் இன்னும் குறிப்பாக வந்து நம்ம அசருக்கு பின்பு செய்யக்கூடிய துவா வந்து அப்படியே கபூல் ஆகக்கூடிய துவா. அதனால பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஹாஜிகள் வந்து வெளியே டென்ட்டுக்கு வெளியே வந்து நிறையா துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. கண்ணீர் மல்க துவா கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அரஃபாவுடைய மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பணும். இந்த ஏரியா வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஏரியா ஃபார் ஹாஜிஸ். அதனால முஸ்தலிஃபாவுக்கு சீக்கிரமாக போகணும், நல்லபடியாக போய் சேரணும்னு அல்லாட்ட அதிகமாக துவா செய்யுங்க. வியூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன ஆஷிக், இந்த வீடியோ எடுத்தது 7:30 மணி, நம்ம போய் சேர்ந்தது. ஆமாம், முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணிக்கு போய் சேர்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னு கரெக்டாக தகஜத்தில் நாங்கள் தான் லாஸ்ட் போய் முஸ்தலிஃபாவில் இறங்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இப்படின்னு ஏறி அரஃபா ஸ்டேஷனுக்கு மேலே வந்தாச்சு. இருந்தும் நாங்கள் தான் லாஸ்ட்டு வந்தோம். அங்கே ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. என்னென்னா, ஹாஜிஸ் எல்லாருமே வந்து ரீச் பண்ணுறதுக்காக போலீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணி அவங்கள முஸ்தலிஃபாவுக்கு ரீச் பண்ண விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடித்த பின்னாடி அவங்க ஒரு ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேர்வெல்லில் நாங்களும் கலந்துட்டு ஹாப்பியாக முஸ்தலிஃபா போய் ரீச் ஆகிட்டோம். ஆமாம், வாலண்டியர்ஸோட ஹாப்பியாக நாங்கள் போய் முஸ்தலிஃபா ரீச் ஆகிட்டோம். يلا سيدي شباب بدأ يلا حجي بدأ يلا حجي 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 بدي بدأ بدأ يا خالي يلا حجي يلا حجي يلا 3 2 1 يلا حجي يلا حجي